வணக்கம். நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். இது மாங்காய் சீசனில் ஒரு நல்ல மாங்காய் சாதம் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். சூடாக அப்பளத்தோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் ஒட்டு மாங்காய் ரொம்ப புளிக்காத வெரைட்டி தான் எடுத்திருக்கேன். அந்த இதுதான் நல்லது. சாதத்தை வெடித்து நல்லா ஆற வச்சுக்கோங்க உதிராக. இந்த பொடி ஒன்று செய்யணும். அதுக்கு என்னென்ன பண்ணணுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், தனியாக 1/2 டேபிள் ஸ்பூன், நீட்ட மிளகா 2லேருந்து 3, உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி வெந்தயம் 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு தனியாவை நல்லா வறுத்துக்கோங்க. அது ஓரளவுக்கு வறுபட்டோன்னா பருப்பு 2யும் ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட இறக்க போகிற நேரத்தில் தான் வெந்தயம் போடணும். உளுந்தும் டக்குன்னு இது பண்ணணும். அதெல்லாம் வறுபட்ட உடனே ஒரு கிண்ணத்தில் எடுத்து மாற்றி ஆறுனோட நல்லா அரைச்சி பவுடராக வச்சுக்கோங்க. அப்புறம் திருப்பியும் ரைஸ் பிரான் ஆயில் இல்லை நல்லெண்ணெய், உங்களுக்கு எந்த ஆயில் பிடிக்குமோ டேஸ்ட்டுக்கு இது பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா விட்டு கடுகு போட்டு கொஞ்சம் உடச்ச உளுத்தம்பருப்பு, மிளகா 2, கருவேப்பிலை போட்டு இந்த மாங்காய் செத்தி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சோண்டு வெல்லமும் போட்டிருக்கேன். எல்லாம் வதக்கி ஓரளவுக்கு ரொம்பலாம் வேக வேண்டாம், தண்ணிலாம் தெளிக்க தேவையில்லை. ஓரளவுக்கு வதங்கினோன்னா சாதத்தை போட்டு அடுப்பை நிறுத்திடலாம். இந்த பொடி அரைச்சி வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டிங்கன்னா உங்கள் மாங்காய் சாதம் ரெடி. சூடான சாதத்தில் இந்த அப்பளத்தை அப்படியே நொறுக்கி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. மற்றொரு வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம்.